ஆசிரிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். டெட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் மேக்ஸ் கிளாஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சிம்பிளிஃபிகேஷன் சுருக்குக 7th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் உள்ள கொஷின்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் சிம்பிளிஃபிகேஷனுக்கேவும். அது என்ன அப்படின்னா 6th ஸ்டாண்டர்டில் உள்ள சிம்பிளிஃபிகேஷனை ஃபுல்லாக என்ன பண்ணிடணும் ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க அதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வாட்ச் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் உள்ள சிம்பிளிஃபிகேஷன் கொஷின்ஸ் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே. ஸோ கொஷினை மட்டும் பிடிஎஃப் ஃபார்மேட்டாக என்ன பண்ணுறேன்னா டெலகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணுறேன். ஒரு முறை டெஸ்ட் எழுதி பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெலகிராம் குரூப்போட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி டெலகிராம் குரூப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ரைட். ஸோ இப்போ கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொஷின் நம்பர் 1 என்ன இருக்குன்னு பாருங்கள். 3 + 4/100 + 9/1000 = டேஷ் அப்படின்னு வரும். சரிங்களா? இப்போ கொஸ்டின் என்ன வரும்னா 3 + 4/100 + 9/1000 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, = டேஷ் அப்படின்னு வரும். இதுதான் கொஷின். இங்கே கொஷினில் அந்த = டேஷ் இல்லாமல் இருக்குது. ஸோ அதான் ஒரு மிஸ்டேக், வேறு ஒன்றும் கிடையாது. சரியா? ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த 4ஐயும் 100ஐயும் டிவைட் பண்ணுவோம், 9ஐயும் 1000ஐயும் டிவைட் பண்ணுவோம். சரிங்களா? யூஸ்வலாக அப்படி பண்ண வேண்டாம். ஸோ நான் போடுற மெத்தடில் போடுங்க, ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஆன்சரு. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்போ பாருங்கள் 1000 இருக்கா. ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குமே 1000 இருக்குது, சாரி 100 இருக்குது. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் 1000 இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்குன்னா இந்த இடத்துல 10 இருந்திருக்கும். ஸோ அப்போ எப்படி இருக்குன்னா பார்த்தீங்கன்னா மல்டிப்புளாக இருக்குது. 10, 100, 1000, ஓகே, அதுக்கப்புறம் 10,000, அதுக்கப்புறம் லேக்ஸ், இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த 3 இருக்கா. ஸோ அந்த 3 அப்படியே இந்த 3 இருக்கா. ஸோ அந்த 3 அப்படியே வச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா 4/100 4/100. ஸோ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன் பாருங்க. இப்போ 4/100 அப்படின்னு இருக்கா இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், கீழே பாருங்கள் எத்தனை 0 இருக்குது. 100ல் எத்தனை 0 இருக்குன்னா 100ல் 2 0 இருக்கா. ஸோ அந்த 2 0 அப்படியே போடுங்க. போட்டுட்டு ஸோ அந்த மேலே இருக்கக்கூடிய 4 அப்படியே ரைட் பண்ணுங்கள். ரைட்டாக போட்டாச்சு. இப்போ எத்தனை 0 இருக்குன்னா 100ல் 2 0 இருக்கா. அப்போ பின்னாடி இருந்து 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கோங்க. அப்போ பின்னாடி இருந்து 2 டிஜிட் புள்ளி வச்சோம்னா என்ன வரும்னா 0.04 0.04 வரும். சரியா? ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. ஸோ அதே மாதிரி பாருங்கள், நெக்ஸ்ட்டு இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். எது அப்படின்னா 9/9 என்ன இருக்குன்னா 9 என்ன இருக்குது 1000 இருக்குல்ல, இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இங்கே எத்தனை 0 இருக்குன்னா எத்தனை 0 இருக்குது, 3 0 இருக்கா. ஸோ அந்த 3 0 அப்படியே ரைட் பண்ணுங்கள். 0 0 0. ஸோ அதுக்கப்புறம் இந்த மேலே உள்ள 9 அப்படியே ரைட் பண்ணுங்க. 9. ஓகேவா? ஸோ இப்போ கீழே எத்தனை 0 இருந்துச்சு, 3 0 இருந்துச்சா. பின்னாடி இருந்து 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைங்க. அப்போ என்ன வரும்னா பின்னாடி இருந்து 3 டிஜிட் புள்ளி வச்சுன்னா என்ன வரும் 0.009 வரும். சரியா? ஸோ இப்போ இதை ரெண்டையும் என்ன பண்ணியாச்சு சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. ஓகே. ஸோ இதுக்கு நடுவில் என்ன இருக்குன்னா இங்கே ப்ளஸ் சிம்பிள், இங்கேயும் ப்ளஸ் சிம்பிள். ஸோ இந்த ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கோங்க, இங்கேயும் ப்ளஸ் சிம்பிள் போட்டு இந்த 3 அப்படியே போட்டுக்கோங்க. சரியா? ஸோ இப்போ இந்த 3ஐயும் ஆட் பண்ணால் போதும். ஸோ இந்த 3ஐயும் ஆட் பண்ணால் போதும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது 3 இருக்கா. ஸோ அந்த 3 அப்படியே எழுதிக்கலாம். ஸோ அந்த 3ஐ அப்படியே எழுதிக்குவோம். ஓகே. ஸோ அப்போ 3 அப்படியே எழுதியாச்சு. ஸோ அடுத்து என்ன இருக்குன்னு பாருங்கள். அடுத்து என்ன இருக்குது, அடுத்து 0. அடுத்து என்ன இருக்குது 0.04 இருக்குது. ஸோ அப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா 0.04 எழுதியாச்சு. ஸோ அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன இருக்குது 0.009 0.009 இருக்குல்ல, அதை அப்படியே எழுதிக்கலாம். இப்போ அடுத்து பாருங்கள் 0.009. ஓகேவா? ரைட். ஸோ இப்போ இந்த எம்டிஆர் இருக்கிற ப்ளேஸஸ்லாம் என்ன பண்ணால் நம்ம 0ன்னு ரைட் பண்ணிக்கிறோம். ஸோ எம்டிஆர் எங்கே இருக்குன்னா இந்த 9க்கு மேலே ஒரு ப்ளேஸ் வேக்கண்டாக இருக்குல்ல, அப்படி இங்கே ஒரு 0. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஒரு 3 0 சேர்த்துக்குருவோம். அவ்வளோதான். இப்போ ஆட் பண்ணுவோம். இப்போது ஃபஸ்ட்டு இங்கே ஆட் பண்ணால் என்ன வரும் 9, இங்கே என்ன வரும் 4, இங்கே 0, இந்த புள்ளி அப்படியே வச்சுக்கோங்க, இங்கே 3. ஸோ இப்போ ஆன்சர் பாருங்கள் 3.049. அப்போ ஆன்சர் பாருங்கள் 3.049 3.049. இந்த இப்போ 3.049 ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். கண்டிப்பாக இருக்கும். எங்கே இருக்குன்னு பாருங்கள்.
ஆப்ஷன் டியில் இருக்குது பாருங்கள் 3.049 எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கொஷினை படித்த உடனேவும் நம்ம ஈஸியாக 2 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம ஆன்சர் கொண்டு வரணும்னா நம்ம சேனலை வந்து என்ன பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எக்ஸ்பெஷலி நம்ம டிஎன் டெட்டு பேப்பர் 1 அண்ட் 2 மேக்ஸ் கிளாஸ் மட்டும் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து கொஷின் நம்பர் 2 பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3/5 ஈக்குவல் டு கொஷின் மார்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ 3/5 ஈக்குவல் டு என்ன கொஷின் மார்க் கேட்டிருக்காங்க. சரியா? ரைட். ஸோ இந்த மாதிரி சமயம் எப்படி போடலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போது மேலே கீழே வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரே நம்பரால் பெருக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3/5 இருக்கா? ஸோ இதை வந்து மேலேயும் கீழேயும் 10ஆல் பெருக்கிறேன். ஓகேவா? ரைட். இப்போ 3ஐயும் 10ஐயும் பெருக்கினா என்ன வரும் அப்படின்னா 3ஐயும் 10ஐயும் பெருக்கினா என்ன வரும்? 3 10 30 போட்டுக்கிறேன். ரைட்டா? அதே மாதிரி கீழே 5ஐயும் 10ஐயும் பெருக்கினா 50. ஆனால் நான் பெருக்காமல் அதை அப்படியே என்ன பண்ணிக்கிறேன், ரைட் பண்ணிக்கிறேன் 5 × 10. ரைட்டா? ரைட். ஏன் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் சுருக்கிறதுக்காக. சரியா? இப்போ பாருங்கள், 4 5 5, 6 5 30. சரியா? அப்போ மேலே என்ன இருக்குது அப்படின்னா மேலே 6, மேலே என்ன இருக்குன்னா 6, கீழே என்ன இருக்குது 10. அப்போ என்ன வரும்னா 6/10ன்னு வரும். 6/10. அப்போ அந்த 6/10 எப்படி இப்போ சுருக்கலாம் அப்படின்னா நான் என்ன சொன்னேன்னா இப்போ கீழே பாருங்கள் 10 இருக்குது. அப்போ 10ல் எத்தனை ஜீரோ இருக்குது பாருங்கள், ஒரு ஜீரோ இருக்குது. அப்போ அந்த ஒரு ஜீரோ ரைட் பண்ணுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100 இருந்துச்சுன்னா எத்தனை இருக்குது, 2 ஜீரோ இருக்குது. அப்போ 2 ஜீரோ ரைட் பண்ணும். இப்போ 1000 இருந்துச்சுன்னா எத்தனை ஜீரோ இருக்கும், 3 ஜீரோ இருக்கும். அப்போ 3 ஜீரோ ரைட் பண்ணும். ஆனால் நமக்கு 10 இருக்குது. இப்போ 10ல் எத்தனை ஜீரோ இருக்குது, ஒரே ஒரு ஜீரோ. இந்த ஒரு ஜீரோ ரைட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த மேலே உள்ள 6 அப்படி எழுதிக்கிறோம். சரியா? இப்போ ஒரு ஜீரோ இருக்கிறதுனால பின்னாடி இருந்து ஒரு டிஜிட்டு என்ன பண்ணிக்கிறோம், புள்ளி வச்சுக்கிறோம். ஓகேவா? 2 ஜீரோ இருந்துச்சுன்னா பின்னாடி இருந்து 2 டிஜிட் தாண்டி புள்ளி வைக்கணும். 3 ஜீரோ இருந்துச்சுன்னா பின்னாடி இருந்து 3 டிஜிட் தாண்டி புள்ளி வைக்கணும். சரியா? இப்போ நம்ம என்ன இருக்குது, ஒரே ஒரு ஜீரோ, 10ல் எத்தனை ஜீரோ இருக்குது, ஒரு ஜீரோ இருக்கிறதுனால பின்னாடி இருந்து ஒரு டிஜிட் தாண்டி புள்ளி வச்சுக்கணும். அப்போ என்ன வரும்னா என்ன பண்ணணும், 0.6. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 0.6. 0.6 ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். இதுதான் அதான் ஆன்சர். 0.6 எங்கே இருக்குன்னா எங்கே இருக்குது, ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்டான ஆன்சர். அடுத்து 3வது கணக்கு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, 0.35 சுருங்கிய வடிவம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ கொஸ்டின் என்னதுன்னா 0.35 சுருங்கிய வடிவம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் பின்னாடி பாயிண்ட்லேருந்து இங்கே புள்ளி இருக்கா, இப்போ இங்கேருந்து பின்னாடி பாருங்கள் எத்தனை டிஜிட்னா 2 டிஜிட் இருக்குது. 3 5 2 டிஜிட் இருக்குது. அப்போ 2 டிஜிட் இருக்கிறதுனால 100ஆல் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? அப்போ இது என்ன பண்ணணும்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணி 100ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ இதே இது இப்போ 0.3 ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, 0.3ன்னு வச்சுக்கோங்க. பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட், ஒரு டிஜிட் இருக்குது. ஸோ அப்போ 10ஆல் மல்டிப்ளை பண்ணி 10ஆல் வகுக்கணும். சரிங்களா? அப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குதுன்னு பார்க்கணும். ஒரு டிஜிட் இருந்தால் 10, 2 டிஜிட் இருந்தால் 100, 3 டிஜிட் இருந்தால் 1000 அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ நமக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கிறதுனால 100ஆல் மல்டிப்ளை பண்ணி 100ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். சரியா? இப்போ என்ன பண்ணணும்னா மல்டிப்ளை பண்ணணும். எதை மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த 0.35ஐயும் 100ஐயும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 35 அப்படின்னு வரும். ஸோ கீழே என்னன்னா அதுக்கு 100 இருக்குது, வகுத்தல் 100. சரியா? இப்போ எந்த டேபிளால் அடிக்கலாம்னா 5வது டேபிளால் அடிக்கலாம். 20 5 100, 20 5 100, 7 5 35, 7 5 35. அப்போ மேலே என்ன இருக்குன்னா 7 இருக்குது, கீழே 20 இருக்குது. அப்போ 70/20 இதுதான் ஆன்சர். அப்போ 70/20 எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது, பெர்ஃபெக்டாக ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி தான் அது கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்போ எத்தனை சம்மு பார்த்துருக்கோன்னா 3 சம்மு பார்த்துருக்கோம். இந்த 3 சம்முமே எங்கே இருக்குது அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் பயிற்சி 1.2ல் இருக்குது. சரிங்களா?
ஓகே. அடுத்து வந்து என்ன பார்க்க போறோம்னா, ஒரு 4 சம்மு பார்க்க போறோம். இந்த 4 சம் எங்க இருக்கு அப்படின்னா, பயிற்சி 3.1ல இருக்கு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 4 × 5 இன்ட்டு 4 × 2 இன்ட்டு 4 × 4 அடுக்கு வடிவில் எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ எப்படி எழுத போறோம்னா, இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொஸ்டின் அப்படியே எழுதிக்கிறோம். 4 × 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ தான் ஃபஸ்ட்டு அதை அப்படியே எழுதிக்கிறோம். இப்போ 4 × 5 இருக்கா? அப்போ 4 × 5 அதை அப்படியே எழுதிக்கிருவோம். இப்போ 4 × 5 அதுக்கப்புறம் இன்ட்டு 4 × 2 இன்ட்டு 4 × 4 இருக்கா? இப்போ இந்த மாதிரி பெருக்கல்ல அடிமானம் சேமா இருந்தா, அதாவது பேஸ் வந்து சேமா இருந்தா, அப்போ அடிமானம் பேஸுங்கிற எதை சொல்றோம்னா இதுதான் சொல்றோம். இப்போ 4 4 4 அப்போ அடிமானம் ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னா அதை அப்படியே எழுதிக்கலாம். அப்போ அடிமானம் என்ன 4. சரியா? இப்போ அடிமானம் வந்து ஒரே மாதிரி இருந்ததுன்னா மேலே உள்ள அடுக்கில் உள்ளதில் பூரா என்ன பண்ணிக்கலாம், நம்ம கூட்டிக்கலாம். சரியா? அப்போ அடுக்கில் என்ன இருக்குன்னா, இங்கே அடுக்கில் என்ன இருக்குது 5, அதை அப்படியே எழுதிக்கோங்க. இங்கே அடுக்கில் என்ன இருக்குது 2 கூட்டல் 2, இங்கே அடுக்கில் என்ன இருக்குது 2 சாரி 4, அப்போ கூட்டல் 4. சரியா? அப்போ இது எப்படி எழுதலாம்? அப்போ 4 5 + 2 7, 7 + 4 11, 4 11. ஸோ அப்போ ஆன்சர் பாருங்கள். இதுக்கு ஆன்சர் வந்து என்னதுன்னா 4 11. அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் நம்பர் 5 பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ப்ராக்கெட் ஃபஸ்ட்டு போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 3 × 2 இன்ட்டு 3 × 3, அதுக்கப்புறம் மறுபடியும் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி வெளியில் அடுக்கு 7 அப்படின்னு போடுங்க. அப்போ அடுக்குக்கு மேலே அடுக்கு இருக்குது. சரியா? ஸோ இந்த மாதிரி சம் இருந்ததுன்னா எப்படி போடலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சம்மை புரிஞ்சுக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, 3 × 2 3 × 2 இன்ட்டு 3 × 3 அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அதை வந்து என்ன பண்ணுவோம், செப்பரேட்டாக ஒரு பேஜில் போடுவோம். அப்போது 3 × 2 இன்ட்டு 3 × 3 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி அடுக்கு 7ன்னு போடுங்க. அப்போ இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம என்னென்னா பிட்மாஸ் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவோம். அப்போ பிட்மாஸ் ரூல்ஸ் அப்படிங்கிற என்னென்னா BIDMAS, இதான் என்னது பிட்மாஸ் ரூல்ஸ். அப்போ பின்னா என்னது ப்ராக்கெட்டு, ஐனா என்னதுன்னா அடுக்கு, டினா என்னது டிவிஷனு, எம்னா என்னது மல்டிப்ளிகேஷன், ஏனா அடிஷன், ஏனா சப்ராக்ஷன். ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இருக்கான்னு பார்க்கணும். இருக்குது. ஸோ அப்போ ப்ராக்கெட் இருக்கா? அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத பண்ணணும். ஸோ அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு பாருங்கள், 3 × 2 இன்ட்டு 3 × 3 இருக்குது. அப்போ அடிமானம் சேமாக இருக்குது. அடிமானம் சேமாக இருக்கா? 3 3. அப்போ அடிமானம் சேமாக இருந்தால் பவரை என்ன பண்ணிக்கலாம், பவரை கூட்டிக்கலாம். அப்போ 2யும் 5யும் கூட்டுங்க. அப்போ 2 + 3 என்ன வரும்? 2 + 3 அப்போ என்ன வரும்னா 3 × 5. ஓகேவா? இப்போ அங்கே இந்த இருக்கக்கூடிய ப்ராக்கெட் அப்படியே போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் என்னன்னா, ப்ராக்கெட்டுக்கு வெளியில் பவரில் என்ன இருக்குது 7 இருக்குது. இப்போ இந்த மாதிரி இருந்ததுன்னா என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த அடுக்கில் இருக்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம், பெருக்கலாம். அப்போ அடுக்கில் என்ன இருக்குன்னு பாருங்கள். அடுக்கில் இங்கே 5 இருக்குது, இங்கே என்ன இருக்குது 7 இருக்குது. அப்போ இது 2 பேருக்குன்னா 7 35. அப்போ 3 × 35 இதுதான் ஆன்சர். அப்போ 3 × 35. அப்போ 3 × 35 எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷனில் இருந்தால் அதான் என்னது ஆன்சர். அப்போ 3 × 35 எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் என்னது கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 6 பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இருக்குது. சரிங்களா? அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னா 5 × 2 5 × 8, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வகுத்தல் சிம்பிள் இருக்குது. அதுக்கப்புறம் 5 × 5 இருக்கா? ஸோ இந்த சம்மு எப்படி போடலான்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு என்னது ப்ராக்கெட்டு. ஸோ அப்போ பிட்மாஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை தான் நம்ம என்ன பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க சம்மை அப்படியே என்ன பண்ணணும், நம்ம ரைட் பண்ணுவோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இருக்கா? ஸோ அப்போ ப்ராக்கெட்டை போட்டாச்சு. ஸோ ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா என்ன இருக்குது, என்ன இருக்குன்னா 5 × 2 இன்ட்டு 5 × 8 இருக்கா? ஸோ அப்போ 5 × 2 இன்ட்டு 5 × 8, அதுக்கப்புறம் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு வகுத்தல் சிம்பிள் இருக்குது. அதுக்கப்புறம் என்னது 5 × 5 அப்படின்னு இருக்கா? ரைட்டு. ஸோ இப்போ என்னன்னா பிட்மாஸ் ரூல் அப்படின்னா என்னென்னா BIDMAS என்ன அப்படின்னா, பின்னா என்னது ப்ராக்கெட்டு, ஸோ ஐனா என்னது அடுக்கு, டினா டிவிஷனு, எம்னா என்னது மல்டிப்ளிகேஷன், ஏனா அடிஷனு, எஸ்னா என்னது சப்ராக்ஷன். ஸோ இது இந்த ஆர்டர் படி தான் நம்ம போடணும். ஃபஸ்ட்டு அப்போ ப்ராக்கெட் தான் போடணும்.
ஸோ அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னா, ப்ராக்கெட்டில் ஃபுல்லாக என்ன இருக்குன்னா 5/2 5/8 இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதை தான் சால்வ் பண்ணணும். ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, அடிமானம் சேமாக இருந்ததுன்னா அடுக்க என்ன பண்ணி கூட்டிக்கலாம். இப்போ அடிமானம் 5 5 சேமாக இருக்குது சரியா. அப்போ 5 அப்படியே போட்டுக்கலாம். அடுக்கை வந்து கூட்டிக்கலாம். அடுக்கில் என்ன இருக்குன்னா 2 8 இருக்குது. அப்போ 2 + 8 2 + 8 ஓகே. அப்போ என்ன வரும் 5/10 5/10. ஸோ இப்போ ப்ராக்கெட்டையும் முடிச்சாச்சு, அடுக்கையும் முடிச்சாச்சு. ஸோ இதை அப்படியே மறுபடியும் நம்மனா மறுபடியும் என்ன பண்ணுவோம் எழுதுவோம். அப்போ 5/10 வகுத்தல் 5/5 அப்படின்றதா ரைட்டு. ஸோ இப்போ ப்ராக்கெட்டை முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இந்த வகுத்தல் கொஸ்டினில் இருக்கக்கூடிய வகுத்தல் சிம்பிளை போட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த 5/5 கொஸ்டினில் இருக்கா அப்படியே எழுதியிருக்கும் ரைட்டா. அப்போ இந்த 5/10ங்கிறது இந்த கொஸ்டினில் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க சால்வ் பண்ணி கிடச்சிது ரைட்டு. ஸோ இதை எப்படி எழுதலாம்னா 5/10 வகுத்தல் 5/5 அப்படின்றக்கா ரைட்டு. இப்போ வகுத்தலில் வந்து அடிமானம் சேமாக இருந்தால் கழிக்கணும், பெருக்கல்ல வந்து அடிமானம் சேமாக இருந்தால் கூட்டிக்கலாம் சரியா. இப்போ வகுத்தலில் இருக்குது, அடிமானம் சேமாக இருக்குது 5 5. அப்போ வகுத்தலில் அடிமானம் சேமாக இருந்தால் என்ன பண்ணு அடுக்கை வந்து கழிச்சுக்கலாம். அப்போ இங்கே என்ன இருக்குது, அடுக்கில் 10 இருக்குது, இங்கே அடுக்கில் என்ன இருக்குது 5 இருக்குது. அப்போ 10 - 5 5. அப்போ 5/5 இதுதான் அது ஆன்சரு. இந்த ஆன்சர் வந்து ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள், இருந்தால் தானே அது கரெக்டான ஆன்சர். அப்போ 5/5 இருக்கான்னு பாருங்கள், இருக்குது. எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது, ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் அது 6th கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து 7th கொஸ்டின் பாருங்கள் என்ன இருக்குன்னா 2/0 3/0 4/0 எல்லாமே எப்படி இருக்குன்னா பெருக்கல்ல இருக்குது. அப்போ 2/0 இன்ட்டு 3/0 இன்ட்டு 4/0 அடுக்கு வடிவில் எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ அப்போ என்ன அப்படின்னா 2/0 இன்ட்டு 3/0 இன்ட்டு 4/0 ஓகேவா. இங்கே வந்து அடிமானம் சேமா இல்லை ஓகேவா. ஸோ இங்கே வந்து மேத்தமெட்டிக்கல் ரூல்ஸ் படி எனிதிங் பவர் 0 1 ஓகே. அப்போ எனிதிங் பவர் 0 எந்த நம்பராக இருக்கட்டும் ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 5ஆக இருக்கட்டும் 6ஆக இருக்கட்டும், எந்த நம்பருக்கு மேலே 0 இருந்தாலும் அதோடைய வேல்யூ வந்து 1 ஓகே. அதான் எப்படி சொல்கிறேன்னா எனிதிங் பவர் 0 ஓகேவா என்னன்னா 1. அப்போ 2ல் என்ன இருக்குது, 2உடைய பவரில் எனக்கு 0 இருக்குது, அப்போ அதோட வேல்யூ 1 இன்ட்டு 3உடைய பவரில் என்ன இருக்குது 0 இருக்குது, அப்போ அதனுடைய வேல்யூ 1. 4உடைய பவரில் என்ன இருக்குது 0 இருக்குது 1. அப்போ எனிதிங் பவர் 0 1. அப்போ 1 × 1 × 1 எவ்வளோ வரும் 1. அப்போ ஆன்சர் என்னன்னா 1. இப்போ 1ங்கிறது ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள், இருந்தால் அதான் ஆன்சர். ஸோ 1ங்கிறது எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் ஏல இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் என்னது கரெக்டான ஆன்சர். ஸோ ஓகே, இது டோட்டலாக எத்தனை 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2ல் பயிற்சி 1.3லையும் 3.1லையும் தொடர்ந்து ஒரு 7 சம்மு வந்து என்ன பண்ணியிருக்கோம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் 9th ஸ்டாண்டர்டில் உள்ள சிம்பிளிஃபிகேஷன் சம்மை பார்க்கலாம்.